எந்த ஒரு வீட்டுக்கும் 9 இடம் தள்ளி பாக்யஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல, அது 11ஆம் இடம், லாபத்தை தரக்கூடியது. எப்பவுமே ஆரம்பிக்கும் போது விநாயகனை சொல்லிவிட்டால் லாபத்தை தரும். பால கணபதி, பால என்ற வார்த்தையை திருப்பி போட்டா என்ன வருது? செவ்வாய் திசை என்று சொல்லிவிட்டாலே இப்ப 2 விஷயங்கள் யோசிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு தம்பியை சொன்னேன் இல்லையா, வினோத்னு, அந்த தம்பியை யோசிச்சு பாருங்களேன். மீன ராசி, அந்த மீன ராசி என்று சொல்லக்கூடியது டியூவல் அப்படின்னுவாங்க, சரஸ்திர உபய ராசிகள்ல சனீஸ்வரரும் ராகுவும் ஒருவரை ஒருவர் கடந்து சென்றால் அது சனீஸ்வரர் வக்கிரமாகும் பொழுது குரு அதிசாரமாக செல்வார் மிதுனத்துல. இதெல்லாம் ஒரு பெரிய ரேர் ஈவெண்ட். இது நடக்கும் பொழுது ஆங்காங்கே 2027க்கு பிறகு சனீஸ்வரர் மேஷத்தின் போன்ற இடங்களுக்கு செல்ல துவங்கும் பொழுது ஆசியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் ஆங்காங்கே யுத்த சூழல் தோன்றினாலும் 2030-31க்கு பிறகு இந்தியா மாபெரும் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். வினோத்னு ஒரு நண்பர் வந்தார். குருஜி அப்படின்னாரு. என்னப்பா ஆச்சு? வீட்டுல சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். என்னங்க அப்படின்னு. இல்லைங்க குருஜி, மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், இப்பதாங்க சனீஸ்வரர் வந்தாரு, ஒரு பார்வையை பார்த்தாரு பாருங்க, அரண்டுட்டேன் சாமி அப்படின்னாரு. என்னப்பா தம்பி, இந்த வயசுல நீ எல்லாம் ஒரு 2K கிட்ஸு? இல்லைங்க, நான்லாம் ஒரு 2K கிட் இல்லைங்க, 90s கிட்டுங்க, பாவப்பட்டு கிடக்கோங்க, ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னாரு. என்னப்பா பிரச்சனை? ராசிக்குள்ள சனீஸ்வரர் வந்துட்டாருங்க. ஏற்கனவே வீட்டுல எப்படாவது 1ஆம் தேதி வந்தாலே திண்டாட்டம்னு இருந்தது. இப்ப ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆங்காங்கே உலகத்துல ஒரு யுத்தம் போன்ற ஒரு சூழல் கூட வருதுன்றாங்களே, என்னதான் நடக்கும் சொல்லுங்க குருஜி அப்படின்னாரு. உடனே கவலைப்படாத தம்பி, ஒரு 2 நிமிஷம் விநாயகரை பாட்டு பாடிட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஏன் நான் பாடுற பாட்டை கேட்க மாட்டீங்க? விநாயகர் பாட்டா அப்படின்னாரு. உடனே விநாயகா விநாயகா விக்ன விநாசக விநாயகா பாடினதும் மனசுல ஒரு அமைதி. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நல்ல ஒரு கடவுள் பாட்டை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்றார். ஆமாம் தம்பி, கேட்பது என்பது 3ஆம் இடம். காதுன்றது என்ன? 3ஆம் இடம். அதிலிருந்து 9 இடம் தள்ளி பாக்யஸ்தானம். எந்த ஒரு வீட்டுக்கும் 9 இடம் தள்ளி பாக்யஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல, அது 11ஆம் இடம், லாபத்தை தரக்கூடியது. எப்பவுமே ஆரம்பிக்கும் போது விநாயகனை சொல்லிவிட்டால் லாபத்தை தரும். பால கணபதி, பால என்ற வார்த்தையை திருப்பி போட்டா என்ன வருது? லாபம் வருது. காசு, பணம், துட்டு, மணிமணி. ஆமாங்க, நான் சனியை பத்தி கேட்டா நீங்க மணியை பத்தி சொல்றீங்க, குருவே சரணம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னப்பா தம்பின்னு, உலகமெங்கும் யுத்தம் போன்ற ஒரு சூழல் இருக்கே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? உலகத்தின் வருங்காலம் எவ்வாறு செல்லும் என்றெல்லாம் ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க ஜாதகம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் நீங்க ஓர காரோட டிரைவர் ஜாதகம் நல்லா இருக்கான்னு முதல்ல இருந்தாதான் உங்கள் பயணம் இனிமையாக இருக்கும். உலகமே ஒரு வாகனம்தான். இந்த வாகனத்துல ஒரு ரயில் வண்டி இருக்கு இல்லைங்களா, அதை போலத்தான் நமக்கு எல்லாம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருக்க முடியும். உங்க காலில் லைட்டா ஒரு வலி இருந்தா கண்ணிலிருந்து தண்ணி வருதா இல்லையா? அதேதாங்க, உலகம் ஒரு கூட்டு குடும்பம். இதுதான் குளோபலைசேஷன் அப்படின்னா, வசுதேவ குடும்பகம் அப்படின்னா. இந்த 2025ஆம் ஆண்டு துவங்கிச்சுங்க. துவங்கின போது விஸ்வ வசு அப்படின்ற ஒரு ஆண்டு. இந்த விஸ்வ வசுன்ற ஆண்டு 8 வித வசுக்கள் உண்டாம். அதுல வானத்தில் இருக்கக்கூடிய வசுவிற்கு
வலிமை அதிகம். வானத்துல என்னங்க போகுது? விமானங்கள்லாம் வானத்துல தான் போகுது. கலியுகத்துல ஒவ்வொரு நாடும் வான்வழியால தான் இணைந்து அவ்வப்போது சென்று சென்று பார்த்துட்டு வந்துடுறோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல. மனசுல இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நாம தாய் திருநாடு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த பாரத திருநாட்டுல நாம பிறக்கறதுக்கு எத்தனையோ மகரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், அவதார புருஷர்கள் உதித்த புண்ணிய பூமி இது. அதாவது புத்தர்லேருந்து நம்ம ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், எத்தனை அவதாரம், எத்தனை சித்தர்கள், 15 சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமி நம் பாரத தாய் திருநாடு. அப்போ 2025ஆம் ஆண்டு முதல் ஏற்கனவே இந்த 6 கிரக சேர்க்கை அப்படின்னு எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தோம். அதை பார்த்த உடனே பலருக்கும் ஒரு அச்சம், அச்சச்சோ எல்லாரும் நல்லா இருக்கணுமே. இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் ஒரு இது என்னன்னா, அண்டைய எல்லாரும் நாமும் உலகும் நன்றாக இருக்க வேண்டும், சர்வோ ஜனா சுகினோ பவந்து என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் நாம. அப்போ என்னடா இது 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? எப்பவுமே ஒரு தேசத்தின் ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டால் நாம அது சுதந்திரம் பெற்ற தினத்தையும் குடியரசான தினத்தையும் இரண்டையும் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோட ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும். அப்பா அம்மா நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம், நாடு நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். நம்ம நாடு 15 ஆகஸ்ட் 1947 அதிகாலை சுதந்திரம் பெற்றது. அப்போ லக்னம் என்று சொல்லக்கூடியது ரிஷப லக்னம். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் வீட்டில இருக்கிறார். யாரோட இருக்கார்? 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரரோட இருக்கிறார். ஜாதகத்துல 3ஆம் இடம் 6, 10, 11 எல்லாம் உப ஜெயஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உலகத்துக்கே ஒருத்தர் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு லக்னம் இது போன்ற அமைப்பிலே இருந்து விட்டால் அதுக்கு பேரு தீமந்த யோகம்னு பேரு. இந்திய தாய் திருநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய அறிவுடையவர்கள், புத்தி சித்தி விருத்தி என்று எல்லாம் இருக்கக்கூடியவர்கள்ன்றதை குறிக்கக்கூடிய வகையிலே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ல் இருக்கிறார். அதனாலதான் உலகத்திற்கே நாம விஞ்ஞானத்திலும் அதே போல மெய்ஞானத்திலும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறோம். எல்லாருமே தாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகம் என்பது இயல்பாகவே இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற குணமும் இருக்கும். எனினும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம் தாய் திருநாட்டின் அடுத்ததா ஆரம்பிக்க போற திசை செவ்வாய் திசை. செவ்வாய் திசை என்று சொன்னாலே இதுவரைக்கும் இருந்த திசை சந்திர திசை. சந்திர திசைக்கு ஒரு அஜெண்டா உண்டு. சந்திரன் என்று சொன்னால் விவசாயம் சார்புடையது, நீர் போன்ற தன்மையுடையது, தாய்மையின் தன்மையுடையது. இதை நம் நாடில் எப்பவுமே உண்டு. ஏன்னா கடகராசி இல்லையா இந்தியா, அதனால அந்த தாய்க்குரிய குணம், குரு உச்சம் பெறக்கூடிய இடம், அதனால குருமார்களை மதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டு இயல்பாவே. எனினும் இப்போ அடுத்ததா ஆகஸ்ட் மாசத்திலிருந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறது. குறிப்பாக 25/7/2025 முதல். அப்போ செவ்வாய் திசை என்று சொல்லிவிட்டாலே இப்போ 2 விஷயங்கள் யோசிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு தம்பியை சொன்னேன் இல்லையா, வினோதுன்னு. அந்த தம்பியை யோசிச்சு பாருங்களேன். மீன ராசி. அந்த மீன ராசி என்று சொல்லக்கூடியது டியூவல் அப்படின்வாங்க. சரஸ்திர உபய ராசிகள்ல சனீஸ்வரரும் ராகுவும் ஒருவரை ஒருவர் கடந்து சென்றால் அது உலகிலே பெரும் மாற்றங்களுக்கான துவக்கமாக இருக்கும். அது எப்ப ஆரம்பிக்கும்? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள் சனி பிரவேசமாகி அந்த சனி இந்த பக்கம் பூசம் வரும் வரைக்கும் உலகத்திலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். மேலது கீழாகவும் கீழது மேலாகவும் மாறிவிடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எங்க அடிக்கடி நடக்கிற நிகழ்வு தானுங்க. ஆனா சனீஸ்வரர் ராகு உபய ராசியிலே இப்படி கிராஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரேர் ஈவெண்ட். நெப்டியூன் யுரேனஸ் புளூட்டோ என்பதை நம் இந்திய பாரம்பரியத்திலே அருணன், வருணன்,
மித்ரன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். யமன் அப்படின்லாம். இவர்கள் நெருப்பு ராசி மற்றும் காற்று ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது இந்த சூழல் நடப்பது என்பது. இப்போ சனீஸ்வரர் வக்கிரமாகும் பொழுது குரு அதிசாரமாக செல்வார் மிதுனத்துல. இதெல்லாம் ஒரு பெரிய ரேர் ஈவெண்ட். இது நடக்கும் பொழுது ஆங்காங்கே யுத்தம் போன்ற சூழல்கள் தோன்ற வாய்ப்புண்டு. 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்திற்கு பிறகு பணத்தின் மதிப்பிலும் சற்று தள்ளாட்டங்கள். உலகின் இந்த பகுதியில், அதாவது நான் சொல்றது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஈஸ்டர்ன் நாடுகள்னா கிழக்கு சார் நாடுகள். நம்ம ஆசியாவிலே எல்லா இடத்துலையும் இது போல ஒரு சூழல்லாம் உண்டாகலாம். அதே போல இவ்வாறு நிகழ்ந்தாலும் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அரண் நாமம் சூழ்கவே. எப்பெல்லாம் உலகத்துல ஒரு கஷ்டமோ ஒரு கடினமான சூழ்நிலையோ வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அரண் நாமத்தை சொல்லிவிட்டால் 2026 அடுத்த வருடம் இறுதியிலும் கூட பல்வேறு மாற்றச் சூழல்களை நாம் இங்கே உலகத்தின் இந்த ஆசிய பகுதிகளில் உணரலாம். சில ஆட்சியாளர்கள் மாறலாம். ஆசியா முழுக்கமே தெரியும். அதே போல மீண்டும் 2027க்கு பிறகு சனீஸ்வரர் மேஷம் போன்ற இடங்களுக்கு செல்ல துவங்கும் பொழுது ஆசியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் ஆங்காங்கே யுத்த சூழல் தோன்றினாலும் 2030-31க்கு பிறகு இந்தியா மாபெரும் வல்லரசாக உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையை பெற்று மிக வலிமையான ஒரு தேசமாக உலகத்திற்கு பல்வேறு நிலைகளில் வழிகாட்டப் போகிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. இது போன்ற சூழலிலே நாம் என்ன செய்வது? நம்மால் இயன்றது பிரார்த்தனை. இப்பொழுது முருகனது மந்திரத்தை சொல்கிறேன். அனுதினமும் கேட்க துவங்குங்கள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணி. நமஸ்தே நமஸ்தே லசத்வஜ்ரபாணி. நமஸ்தே நமஸ்தே கடின்யாஸ்தபாணி. நமஸ்தே நமஸ்தே ஷோடாபீஷ்டபாணி. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. இந்த மந்திரத்தை அவ்வப்போது கேட்டு வாருங்கள். வரக்கூடிய இந்த கால மாற்றத்திலே உங்களுக்கு உற்ற துணையாக, உயிர் துணையாக இருந்து வழி நடத்தும் இனியவையாக மலரும். சிவ சிவ.